இவங்க கரப்பாம்பூச்சி கண்ணில் கம்பியை விட்டு ஆட்டலாம் நினச்சா கரப்பாம்பூச்சி இவங்க கண்ணில் கடப்பாறையை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா ஒரு பிரதமர்னு கூட பார்க்காம பொசுக்குன்னு கேட்டுவிட்ட. அவங்க காங்கிரஸை கண்டந்துட்டமாக விட்டு கலைச்சி போட்டவங்க காங்கிரஸையே. ஆனால் கரப்பாம்பூச்சி மேலே கையை கூட வைக்க முடியலை. எப்படியாச்சும் இதை மிதித்து நசுக்கி பிதுக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இவனை எப்படி ஒரு அந்நிய நாட்டு கைகூலின்னு சொல்லி நம்ப வைக்கிறது. ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் இப்போ அவங்க பக்கம் நிற்கிறாங்க. அதான் அவங்க பக்கம் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்காக நிற்கல, அவங்க எதை முன்னாடி நிப்பாட்டுறாங்களோ அதுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க மக்களுக்கு மாணவர்களுக்கு இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை இப்படியே விட்டுறக்கூடாது, யாராச்சும் ஒருத்தர் இழுத்து பிடிக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் நிற்கிறாங்க. இவனை எப்படி வந்து டைவெர்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாசகவுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது தீவிரவாதி, அந்நிய நாட்டு கைகூலி, அதை இந்தியாவுக்குள்ளே கலவரம் பண்ண பார்க்குறாங்க, காசு வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும் அந்த அஜெண்டாவுக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே இந்த கரப்பாம்பூச்சியை எங்கேயும் போட்டு அடைக்கவே முடியலை. அது எதுக்குமே அடங்க மாட்டேங்குது. எதை அவங்க அடைச்சாலும் அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்ததுன்னு வைக்கல. இப்போ இவர் எப்படி போயிட்டு அமெரிக்கா படித்தார், இவருக்கு யார் கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட்டை காமிக்கிட்டு, ஏன் அவர்கிட்ட கேட்குற, இங்கேருந்து தானே எல்லாம் போயிருக்கேன், இங்கேருந்து அப்ரூவ் கொடுத்து தானே எல்லாம் போயிருக்கேன். அவர் வேறு நாட்டு சிட்டிசன் ஒன்றும் கிடையாது, இந்தியாவோட சிட்டிசன் தானே, இந்தியாவோட சிட்டிசன் தானே. அவருக்கு அந்த இது உங்களுக்கு அந்த ஆக்சஸ் எல்லாம் இருக்குல்ல. எப்போ யார் யாரோட நீங்களாம் தோண்டி எடுக்கிறியோ இதை எடுக்க முடியாதா, அது அவர் எங்களுக்கு காட்டணும். அதில் என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து வெளியில் வேறு யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருப்பாப்புல, ஏதாச்சும் ஒரு அமைப்பு இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்ம அதை வச்சு மடக்கி இவன் ஒரு இந்திய தேச துரோகி அப்படின்னு சொல்லி அவனை வந்து பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். அவனை வந்து குறைஞ்சபட்சம் பிடிச்சி போடல அப்படின்னாலும் மக்கள் மனசில் வேறு எதையாச்சும் ஒன்று உண்டு பண்ணிடலாம், மினிமம் பயப்படுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க போல். இப்போ பதிலுக்கு அவன் என்ன கேட்குறான், எனக்கு என்னென்ன உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்பு எங்கெங்கெந்தெல்லாம் வந்துச்சு, அது இல்லாமல் நான் எங்கெங்கெந்தெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன், என்ன டிகிரி படித்தேன், எங்கே படித்தேன், இது அத்தனையும் எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அப்புறம் உங்கள் மகாராஜா அவன் சொன்ன எம்பரர், அதாவது பேரரசர், அவர் படித்த சர்டிஃபிகேட்டை காட்டியா, என்ன படித்தார், எங்கே படித்தார், எப்போ படித்தார், இந்த டீட்டெயிலாக கொண்டாந்து அவர் காட்டுறதா இருந்தால் நான் காட்டுறதுக்கு நானும் தயாராக இருக்கேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டேன். ஏண்டா நீ அண்ணனை நீ கேள்வி கேட்குறியா அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. இதை நம்ம எதிர்பார்க்க, ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இது வந்து அரசாங்கம் விஷயத்தை டைவெர்ட் பண்ண பார்க்குது, என்னை தேவையில்லாமல் வந்து எங்கேயோ கோர்ட்டு விட பார்க்குது அப்படின்னு அவர் வந்து மழுப்புவார். அந்த அபிஜித் தீப்கே வந்து லைட்டாக வந்து சறுக்கின்னு போவார். அதை வச்சு நம்ம ஒரேடியாக உதச்சி வெளியில் தள்ளிடலாம், ஏரியாவுக்குள்ளே இல்லாதபடி ஆக்கிடலாம். எப்படி பார்த்தீங்களா, ஏன் இவன் வந்து காட்ட மறுக்கிறான், ஏன் அதில் என்ன பிரச்சனை இவனுக்கு, ஏன் அப்போ ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது, வந்தால் வெளி வந்துடும். அதாவது அவன் சர்டிஃபிகேட்டை கொடுக்காமலே அவனை வந்து நம்ம சீல் அடித்து சுண்ணாம்பு தடவிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளானை போட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் மறுபடியும் அந்த சுண்ணாம்பு எடுத்து அவங்களுக்கே தடவி விட்டான். நீ காட்டு நானும் காட்டுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் கேள்வி கேட்கக்கூடாதா, அவர்கிட்ட யாரும் வந்து நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, பண்ணியிருக்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்றாங்க. ஆனால் அவரும் கொடுப்பாரு, பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நீங்கள் செக் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன கேட்டீங்க, சர்டிஃபிகேட்டு கேட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு ஐயா தயாராக இருக்கிற, ஏற்கனவே 12 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை. ஒரு கோர்ஸையே 3 வருஷத்தில் முடிச்சிடலாம், அதிகபட்சம் டாக்டர் 5 வருஷத்தில் முடிச்சிடலாம். ஆனால் 12 வருஷமாக நாங்களும் அந்த டிகிரியை வாங்கி பார்த்துக்கலான்னு பார்க்குறோம், கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்குது. அது எங்கே உண்மையில் இது வரைக்கும் யார் கேட்டு அவர் கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் கேட்டு உணர்ச்சி வயப்பட்டு ஒருவேளை கோபம் வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் மாட்டுக்கு எடுத்து கொடுத்துட போகிறார் சார். அப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டியதும் இருக்கும், பார்த்துங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை வேறு விதத்தில் இருக்கும். இப்போ அவர் கேட்டதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ
அவர் டீ விற்றதுக்கான அந்த இதை வந்து அந்த பிளாட்ஃபார்மை வந்து அவனுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்க அப்பா ஒரு டீ கடை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க பயங்கரமாக. குஜராத்தில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க சார். டீ கடையை வச்சுருக்க முதல்வர் படித்த காலேஜ் எது, கிளாஸ் ரூம் எது, அவருக்கு பாடம் எடுத்த வாத்தியார் யார், அவருக்கு பட்டம் கொடுத்த யூனிவர்சிட்டி எது கேட்பாங்கல்ல. கேட்டால் நாட்டுக்கு பெருமை சார். ஏன்னா இப்போ இந்த லயோலா காலேஜுக்கு போனால் இங்கே தான் எங்கள் முதல்வர் படித்தார், அதாவது வந்து போனார் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அந்த வந்து போனார் அப்படின்றதுக்கான அந்த அடையாளங்களுக்குள்ளே இருக்குல்ல, பல பேர் இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ மன்மோகன் சிங் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அவர் ஏகப்பட்டது. ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் லண்டனில் படிச்சுட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த லண்டன் மேனேஜ்மெண்ட்டில் அங்கெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறப்ப நம்ம நாட்டோட ரெண்டாம் குடிமகன், முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், ரெண்டாம் குடிமகன் வச்சுக்கோமே, அவர் இருக்கிறாப்புல. அவர் எங்கே படித்தார், ஏது படித்தார், எப்படி படித்தார், ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்த அடையிறதுக்கு அங்கே அஸ்தி வர எங்கேருந்து அந்த அறிவை வந்து உள்ளுக்குள்ளே அடைச்சது எங்கே? அது பயங்கரமாக அதை வந்து இது பண்ணுவாங்கல்ல. இந்த 7ஆம் அறிவில் சூர்யாவை கொண்டு போயிட்டு ஒரு வேனுக்குள்ளே வச்சு அந்த இதை தூண்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரோட அந்த அறிவு கண்ணை திறந்த இடம் எது? எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும்ல சார். கேட்குறாங்க, பதில் சொல். இதில் உங்களுக்கு என்ன அப்படி என்ன கேட்டு விட்டாங்க? காஷ்மீரோட அந்த 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 இது இப்போ எல்ஓபியா அந்த இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க? சீனா உள்ளே வர்றப்போ எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க? இல்லை இந்த புல்வாமா, அதுக்கப்புறம் இந்த 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 இப்போ புதுசாக ஒன்று கூட வந்துருக்கு. ஆனால் அது பெருசாக எரிபடல. புதுசாக ஒன்று வந்துருக்கு. பெருசாக அவங்க போட்ட பிளான் படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை போல். அந்த நியூஸை வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஃப்ளாஷ் பண்ணாலும் அது அப்படியே வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு, நின்று பேசலை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குல்ல. இதுக்கெல்லாம் வந்து அடித்தளை எங்கேருந்து? அந்த மாதிரியான ஒரு ரகசியத்தை, இராணுவ ரகசியத்தை கேட்டால், இல்லை நாட்டோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. டிகிரி எங்கே வாங்கினேன்னு கேட்குறாங்க. வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் வாங்கினேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் படிக்கவே இல்லைப்பா, இப்போ எங்கள் ஐயா கலைஞர் மாதிரி, ஐயா எம்ஜிஆர் மாதிரி, ஐயா காமராசர் மாதிரி படிக்கவே இல்லை, ஆனால் நாங்கள் எவ்வளோ தூரம் நாட்டை நிமித்தி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான எல்லா அடையாளங்களையும் விட்டு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஏன்னா மன்மோகன் சிங்கை ஒன்றும் தெரியாத முட்டாள் மன்மோகன் சிங் கிட்டத்தட்ட அப்படி தான் சொன்னாங்க. அவருக்கு அறிவுன்றது அறவே கிடையாது. பூரா தப்பாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. நாட்டை ஆளவும் தெரியல, அரசியல் என்னன்னு தெரியல, நிதி நிலைமை என்னன்னு தெரியல, முண்டாசை கட்டிட்டு வந்துட்டா மூளை இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரும் கலாய்ச்சாங்க ஐயா மன்மோகன் சிங். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும், அவர் முட்டாள், நீங்கள் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்குறப்ப படித்தவே மாதிரியே தெரியலை. அதை படிக்காமல் குறைஞ்சபட்சம் படிக்கலை அப்படின்னாலும் மினிமம் ஏதாச்சும் ஒரு நாலேஜுன்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம பண்ணுறது பூரா பெர்ஃபார்மன்ஸாகவே இருக்குது. ஒருவேளை ஏதாச்சும் நாடக காலேஜில் படிச்சீங்களா, இல்லை உங்களை யாராச்சும் ஏமாற்றிருக்காங்களா, இல்லை இந்த நம்ம இதில் வந்து இப்போ புதுசாக இந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஆனாங்கல்ல, ஐயா ராஜ்மோகன் ஆனார்ல, அப்படி ஒரு காலேஜே இல்லையடா. அப்படி ஒரு காலேஜே கிடையாது. அது ஏதோ ஒரு சும்மா இந்த ஒரு 10 சேரை போட்டு உட்கார வச்சுருந்து இதை வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லி நம்ப விட்டாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காலேஜில் படித்து ஏமாந்துட்டீங்களா? என்ன பிரச்சனை? அதை கொடுக்குறதுல நாட்டு மக்களுக்கு கொடுக்குறது என்ன சொத்து எழுதி கேட்டாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கட்சியோடைய அந்த வருமானத்தை எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, எலக்ட்ரல் பாண்ட் ஏதாச்சும் கேட்டாங்களா? ஒன்றுமே கேட்கலையே. அவங்க கேட்டது சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், சார் படிச்சிருக்கேன்றார். என்ன படிச்சிருக்கார், எப்போ படித்தார், அந்த படித்த சர்டிஃபிகேட்டை வச்சு கண்டுபிடிச்சி விடலாம். அது உண்மையிலேயே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டா, இல்லை ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ண சர்டிஃபிகேட்டா, எப்படி இந்த சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணாங்க, எல்லாத்தையும் பூர்வீக கொண்டு தோண்டி எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இதுக்கு முன்னாடி ஏன்னா வரப்போகிறத வந்து நம்ம வந்து இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனால் கடந்து போன இதில் போனதை எப்படி அது வந்து இருந்த மாதிரியே செட் பண்ண முடியும்? கேட்பாங்கல்ல அந்த காலேஜிங்க. ஏன்னா அந்த பேட்சில் இருக்கிறாங்க. எப்படியும் ஐயா ஒரு வேளை இந்தியாவில் படிச்சிருந்தா அந்த பேட்ச் மட்டும்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கூட சேர்ந்து படித்தாங்க. இப்போ எப்படியும் விஜய் சார் படிச்சிருக்காரு, விஜய் சார் கூட நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. டிகே சிவகுமார் சார் படிச்சிருந்தா அங்கேயும் படிச்சிருப்பாங்க. சதீஷன் சார் எல்லாருக்கும் அந்த வயசு இருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த அடுத்தடுத்த பேட்ச்னால இருக்கும்ல, அந்த காலேஜில் இருக்கிறவங்க ரிமெம்பரன்ஸ் இருக்கும்ல. ஒருவேளை யாருமே இல்லைப்பா துணைக்கு படிச்சிருந்தா அந்த காலேஜில் அது பெரிய விஷயம் இல்லை.
இல்லை அதை வாங்கி கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து மாட்டியிருப்பாங்கல்ல. இங்கே பாருங்கள், இந்த காலேஜில் இந்த ஒரே ஒரு கோர்ஸு, அந்த ஒரே ஒரு கோர்ஸில் இந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு, இன்றைக்கி அந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் சொல்லியிருப்பாங்கல்ல. இல்லை நீங்கள் படித்து முடிக்கும் போது அந்த காலேஜை இடிச்சு விட்டாங்களா? போச்சா? முடித்ததுக்கப்புறம் இனிமேல் ஐயா படித்து முடித்ததுக்கப்புறம் இனிமேல் எவனையும் இங்கே படித்து அந்தளவுக்கு அறிவாளி ஆகிடக்கூடாது, அவர் பிரதமர் ஆகிடுவார் அப்படின்றதுக்காக வந்து இடிச்சு விட்டாங்களா? இன்னொரு பிரதமர் இங்கேருந்து நாங்கள் உருவாக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்டீங்கல்ல, அவன் ரெடியாக இருக்கான், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருந்தால் எப்போன்னு சொல்லுங்கள், அவங்க கொண்டாந்து காட்டுவாங்க, பதிலுக்கு நீங்களும் காட்டணும்.